ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். 110 தொகுதிகள் நெருங்கிட்டு இருக்கு டிவிக்கே. பல மணி நாளாகுது. பல தொகுதிகளில் வெற்றிகள் அறிவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இனிமே பெரிய வாக்கு வித்தியாசம் இருந்தால் அதை கடக்க முடியாது. ஒரு 500-100 வாக்கு வித்தியாசம் இருந்தால் மேபி அப்படி சேஞ்ச் ஆகலாம். மணி நாளாயிருச்சு. பல இடங்களில் வெற்றிகள் அறிவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் தோல்வி அப்படின்ற செய்தி வருது. துரைமுருகன் தோல்வி அப்படின்ற செய்தி, முக்கியமான பல அமைச்சர்கள் தோல்வி அப்படின்ற செய்தி வருது. ஸோ ஆனாலும் எதிர்கட்சி அப்படின்ற ஒரு இடத்துல திமுக வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 70 சீட்டு கிட்ட அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இதை ஃபேஸ் பண்ண போறாங்க திமுக? ஸ்டாலின் தோல்வி அப்படின்றத எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க? இப்போதைக்கு திமுகவுக்கு 74 சீட் காட்டுது. டிவிகேவுக்கு 105 அப்படின்னு காட்டுறாங்க. டைம் இப்போ 4:05, 4 மணி 5 நிமிஷம் ஆயிருக்கு இப்போ. ஸோ ட்ரெண்ட் ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கும்போது டிவிகே ஓரளவுக்கு 90 அப்படின்ற இடத்துல ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க. அப்புறம் ஓரளவுக்கு அரௌண்ட் 100லேயே மெயின்டைன் ஆகியிருக்காங்க. இப்போ 105 வந்திருக்காங்க. ஸோ அந்த சிங்கிள் மெஜாரிட்டி அவங்களுக்கு இன்னும் டச் பண்ண முடியல. ஸோ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான அந்த சிம்பிள் மெஜாரிட்டி கிட்ட அவங்களுக்கு நெருங்கிட்டாங்க. பட் அதை அடைய முடியல. 118 அப்படின்ற நம்பர் வேணும். அந்த மேஜிக் நம்பர் அவங்களால ரீச் பண்ண முடியல. பட் இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டில் சிங்கிள் பிக்கெஸ்ட் பார்ட்டினா தாவேகா தான். அந்த வகையில் பார்க்கும்போது தாவேகாவை தவிர்த்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்படி தாவேகாவை தவிர்த்து அரசு ஃபார்ம் பண்ணணும்னா அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி வைக்கணும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரியல. மிராக்கல் இப்போ நடந்த மாதிரி ஒரு மிராக்கல் நடக்கலான்றீங்க? ஆமா. சரி, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து எதுக்கு நமக்குள்ள, நம்ம 2 பேரும் திராவிட கட்சிகள் தானே, அப்படி பிஜேபியும் கூட்டுக்கிட்டு திமுக எல்லாம். ஆமா, ஓகே. இல்லாட்டி பிஜேபி மட்டும் கழட்டி விட்டு அது ஒரு, நாங்க காங்கிரஸை கழட்டி விட்டுறோம், நீங்க பிஜேபி கழட்டி விட்டுருங்க. பட் அதெல்லாம் தெரில, நமக்கு தெரில. அந்த மாதிரி போகாதுன்னு நினைக்கிறேன். 2 திராவிட கட்சிகள் சேர்றது ரொம்ப கஷ்டம். அப்படி இப்போ என்னன்னா, இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் இருக்குல்ல, கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. பொலிட்டிக்ஸோட அந்த ஸ்டாட்டஸ்கோ கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அந்த சமநிலையே இப்போ கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ நம்ம பல ஆண்டுகளாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் சுருங்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் பார்த்தோம்னா திராவிட கட்சிகள் கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு பொலிட்டிக்ஸை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிறிய சிறிய கட்சிகள் வராங்க. அந்த சிறிய கட்சிகளை ஏதோ ஒரு வகையில் திராவிட கட்சிகள் தங்களோட நேச சக்திகளாக மாற்றிடுறாங்க, ஃப்ரெண்ட்லி ஃபோர்ஸஸாக மாற்றி அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ ஆஃப் லேட் பார்த்தோம்னா என்டிகே 8% வாங்கக்கூடிய கட்சியாக மாறிட்டாங்க. பாஜக ஒரு 10% வாங்கக்கூடிய கட்சியாக மாறிட்டாங்க. அது போக 2 திராவிட கட்சிகளோடையும் சேர விடாமல் ஒரு சின்ன கூட்டணியும் அவங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்க NDA 24ல். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திராவிட கட்சிகள் அல்லாத திராவிடத்துக்கு எதிரான சித்தாந்தங்கள் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ரீசெண்ட் டைம்ஸில். அதை இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இது கொண்டு போயிருச்சு. ஆனால் இவங்களும் திராவிடம் ஏற்றுக்கிட்ட ஒரு கட்சி தான் டிவிகே. திராவிடம் ஏற்றுக்கிற கட்சி, தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிற கட்சி, அட்லீஸ்ட் ஆன் பேப்பர். அது உண்மை கிடையாது, பட் ஆன் பேப்பர் அவங்க இப்படி சொல்லிக்கிறாங்க. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த டிவிகேவுக்கு ஓட்டு போட்டவங்க இந்த 2 திராவிட கட்சியும் வேண்டாம்னு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை இன்னொரு திராவிட கட்சியா பார்த்து ஓட்டு போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஆனா சித்தாந்த எதிர்ப்புல ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சித்தாந்த எதிர்ப்புல இந்த 2 திராவிட கட்சிகளும் வேண்டான்றதை புறக்கணிச்சிட்டாங்க. ஓகே. சோ அவங்கள பொறுத்தல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர்ல ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி ஃபெட்டிகுமாங்கல்ல, ஒரு மாதிரி ஒரு அப்படியே ஒரு சோர்வடைஞ்சாச்சு. ஒரு 40-50 இயர்ஸ் இவங்களே பார்த்து ஒரு வெறுப்பு, ஒரு பயங்கரமான ஒரு வெறுப்பு இருக்கு. ஸோ அதனால இவங்க 2 பேரும் வேண்டான்னு சொல்லி தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு கட்சி மாற்றா பார்க்கலாம். தாவேகாவை ஒரு ப்ராப்பரான திராவிடன் பார்ட்டியை நம்ம பார்க்க முடியாது, ஒரு திராவிடன் பார்ட்டியை நம்ம பார்க்க முடியாது. அவங்க திராவிடத்துக்கு எதிராக பெருசா போகலனாலும், அவங்க பெரியாரெல்லாம் பெருசா அப்போஸ் பண்ணலனாலும், இதெல்லாம் பெரியாருக்கும் திராவிடத்துக்கு விழுந்த ஓட்ஸ் கிடையாது. 2 திராவிட கட்சிகளும் வேண்டான்னு விழுந்த ஓட்ஸ். ஓகே. ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஸ்டாட்டஸ்கோ மாறிடுச்சு. இப்போ ஸ்டாட்டஸ்கோ மாறிச்சுன்னா இப்போ நமக்கே நிறைய குழப்பம் இருக்கு. இவ்வளோ நாளாக அரசியல் எப்படின்னா திமுக எதிர்ப்பு, இந்த 2 கேமுக்குள்ள தான் எல்லாரும் ஃபிட் ஆவாங்க. திமுக ப்ரோவா ஒரு குரூப் ஃபார்ம் ஆகும், திமுக எதிர்ப்பா ஒரு குரூப் ஃபார்ம் ஆகும். இப்ப என்ன ஆயிருக்கு, திமுக எதிர்ப்புன்னு விஜய் ஸ்ட்ராங்கா வந்துட்டார். 105 சீட்டு இப்போ வச்சிருக்காரு. இப்போதைய நிலவரம் வச்சு பார்க்கும்போது நடுவுல திமுக எதிர்ப்பு பேசக்கூடிய அதிமுக 55 சீட்டோட இருக்கு. இங்க திமுகவும் இருக்கு.
மூணு கட்சிகளால கண்டினியூஸா இருக்க முடியாது. ஸ்டாட்டஸ்கோ படி ஒரு ப்ராப்பரான ஒரு சமநிலை ஒரு பாயிண்ட்ல மெயின்டைன் ஆகும். அப்ப ஏதாவது 2 கட்சி தான் ஸ்ட்ராங்கா நிற்கும். சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுக நின்றும், அதிமுகவுக்கு பிரச்சனை இல்லை, அதிமுகவும் தாவேக்காவும் மாத்தி மாத்தி அரசியல் பண்ணுவாங்கன்றாங்க. இன்னொரு சைட்ல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, இப்ப நான் சில நண்பர்கள்லாம் பேசும்போது, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட பேசும்போது, இல்ல திமுக நின்றும், திமுக இருக்கும், அதிமுக இடத்துல தாவேக்கா வந்துரும். ஏன்னா இப்ப பார்க்கும்போது அதிமுக தொண்டர்கள் சோர்வடைஞ்ச மாதிரி தெரியல. திமுக தோத்துருச்சுன்னு குஷியில இருக்காங்க எல்லாரும். ஈவன் பிஜேபி காரங்கிட்ட நான் அதை நோட் பண்றேன். அவங்களுக்கு சோகம் இல்லை, நிறைய பேர் செலிப்ரேட் பண்றாங்க. இப்போ சோஷியல் மீடியால பார்க்கும்போது என் நண்பர்கள் பேசும்போது திமுக தோத்துருச்சு, ஸ்டாலின் அவர்களே தோத்துட்டாங்கன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அவங்க எல்லாம். ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு திமுகவை தோக்கடிக்கணுன்றதெல்லாம் அவங்களுக்கு கவனம் இருக்கு. திமுக வேணாம், அவ்வளவுதான், திமுக எனக்கு வேண்டாம். ஸோ அந்த வேலையை தாவேக்கா பண்ணுது. இங்க இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். பாஜக வேணாம் அப்படின்ற இடத்தை விட திமுக வேணாம் அப்படின்ற இடத்துல தான் மக்கள் உறுதியா இருக்காங்களா? இந்த எலெக்ஷன்ல அது இருக்கு, இந்த எலெக்ஷன்ல அது இருக்கு. ஆனா இப்ப என்கிட்ட விட ஒரு இன்டர்வியூல சில நாட்களுக்கு முன்னாடி ஷார்ப்பான ஒரு கேள்வியை ஒரு நிருபர் கேட்டார் ஒரு முக்கியமான டிவியில. தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பு அதிகமா இருக்கா, அதிமுக அதிகமா, பாஜக எதிர்ப்பு அதிகமா இருக்கான்னு கேட்டார். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, பாஜக எதிர்ப்பு தான் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். என்ன ஆங்கிளில் நான் அதை சொன்னேன்னா, தமிழ்நாட்டில் 46 வருஷமா பாஜக இருக்கு, 1980 பாஜக இருக்கு. இது வரைக்கும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அணியில பாஜக இருந்ததில்லை. இது கோஇன்சிடென்ஸ் கிடையாது, எதர்ச்சியாக நடந்த விஷயம் கிடையாது. அதே மாதிரி பாஜகவை வளர்க்கறதுக்கு லாஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸா எக்ஸ்ட்ரானரி எஃபர்ட் போடுறாங்க. 2025ல ஒரு 30 இயர்ஸா எஃபர்ட் போட்டிருக்காங்க. வாஜ்பாய் பீரியட்ல இருந்தே தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்கணுன்றதுல ரொம்ப மும்முரம் காட்டிட்டு தான் இருக்காங்க. மோடி அவர்கள் இன்னும் நிறைய எஃபர்ட் போடுறாரு. மோடி அவர்கள் பர்சனலாக இங்கே வந்து நிறைய விசிட்லாம் பண்றாரு. அமித்ஷா அவர்கள் பர்சனலாக அவரோட ஒர்க்கை செலுத்துறாரு. முக்கியமான சிஎம்ஸ் வராங்க, வேற நிறைய மினிஸ்டர்ஸ் வராங்க. இவ்வளோ பேரும் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதிகாரத்தை பலம்லாம் யூஸ் பண்ணி 10% தான் பாஜகவால் வாங்க முடியுது. அதுவும் பார்லமெண்ட்ல 24ல. இப்போ எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரியுது எப்படி இருக்கும்னு, பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல இப்போதைக்கு. என்டிகே மாதிரியான ஒரு பார்ட்டி பெரிய எஃபோர்ட்லாம் போடாமல் 8% வந்துட்டாங்க. இப்போ அது கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் பீக் டச் பண்ணும்போது 8 டச் பண்ண முடியுது அவங்களால. ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்ன, ஏதோ ஒரு வகையில் ஆன்டி பிஜேபி ஃபீலிங் இருக்கு. ஈவன் அதிமுகவுக்குள்ளேயும் ஆன்டி பிஜேபி ஃபீலிங் இருக்குன்றானா. ஓகே, திமுக அவசியம் அரசியல் பண்றாங்க. 10 வருஷமா பாஜக எதிர்ப்புன்ற அந்த ஒரு அரசியல் வச்சு தான் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. லிட்டரலா ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. பாஜக எதிராக திமுக எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனா பாஜகன்ற பூச்சாண்டியை காட்டி தான் ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப வாங்கின அந்த 75 சீட்ஸ் இப்ப காட்டுது, அதுவும் அதை வச்சுதான். அது போக அதிமுகவுக்குள்ளேயும் ஆன்டி டிஎம்கே ஃபீலிங் இருக்குன்ற. ஆனா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை வச்சு பார்க்கும்போது இது திமுகவுக்கு எதிரான ஓட்டு. இது எல்லாமே திமுகவுக்கு எதிரான எலெக்ஷனாக தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க டீலிமிட்டேஷன் பிரச்சனை வந்துச்சு. அப்போலாம் நிறைய டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அப்போ பிஜேபி வர்சஸ் திமுக அப்படின்ற ஒரு நரேட்டிவ் தான் அது. இது எல்லாத்தையும் தாண்டி மைனாரிட்டிஸ் வந்து டிவிகே பக்கம் நின்று இருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுட்டு வராங்க அவங்க. அப்போ இது மைனாரிட்டிஸ் மட்டும் இல்லை, மைனாரிட்டி மெஜாரிட்டி எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அப்போ பிஜேபி வந்துடும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற அந்த நரேட்டிவ் உடஞ்சிடுச்சு இல்லை. ஆக்சுவலா பார்த்தோம்னா பிஜேபி வந்துருன்றது இங்க அரசியலே கிடையாது. ஆனா அதுதானே திமுக அதுதான் அந்த அரசியலை முன்வைக்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை அரசியலா முன்வைக்கலாம், மீடியாவும் கண்ட்ரோல்ல இருக்கலாம். ஆனா மக்களுக்கு வேற ப்ரையாரிட்டி இருக்கும். உண்மையான அரசியல் வேற இருக்கும். உண்மையான அரசியல் அசம்பிளி எலெக்ஷன்ல திமுக வேணுமா வேண்டாமான்றதுதான். நீங்க அதை மறைச்சுக்கிட்டு பாஜக வேணுமா வேண்டாமான்ற ஒரு செயற்கையான ஒரு அரசியலை முன் வச்சு அதை கட்டமைத்து 2 வருஷமா எல்லாரும் அதை பேச வைக்கிறீங்க, மீடியா ஃபுல்லா பேச வைக்கிறீங்க. ஆனா இப்ப அந்த அரசியல் உடஞ்சிருச்சு. ஸோ மக்களை பொறுத்தளவுல திமுக வேணுமா வேண்டாமான்னு இந்த அரசியலை, இந்த எலெக்ஷனை பாக்குறாங்க. திமுக வேண்டான்னு தீர்ப்பளிக்கிறாங்க. இந்த 75 சீட்ஸ் வந்து திமுகவுக்குள்ள இந்த சீட்ஸை நான் பார்க்கல. இப்ப திமுகவை எதிர்க்கிறதுக்கு 2 கட்சிகள் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஓட்டை ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் திமுகவுக்கு 75% இருக்கு. ஓட்டெல்லாம் ஸ்பிளிட் பண்ணாம இருந்தாங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் கன்சாலிடேட் ஆயிருந்தா திமுக ஒண்ணுமே இருந்திருக்காரு. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு கிரவுண்ட்ல கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறத பார்க்க முடியுது. 2வது, இதுல நிறைய இப்ப விஷயம் என்னன்னா, ஃபியூச்சர்ல பொலிட்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. அதிமுகவுக்கு ஸ்பேஸ் இருக்குமா, அதிமுக என்ன அரசியலை பண்ண போறாங்க? ஏன்னா திமுக வீக் ஆயிட்டாங்க. திமுக ஸ்ட்ராங்கா இருக்க வரைக்கும் தான் திமுக எதிர்ப்பாளர்களுக்கு திமுகவை பார்த்து ஒரு பயம் இருக்கும். காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும் போதுதான் காங்கிரஸை பார்த்து தமிழ் மக்களுக்கு ஒரு பயம் இருந்தது. அது ஒரு அரசியலா இருந்தது. காங்கிரஸ் எதிர்ப்பு அப்பதான் ஒரு அரசியலா இருந்தது. நாளைக்கே பிஜேபி வீக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் எதிர்ப்பு எப்படி செல்லாம ஆச்சோ அதே மாதிரி பிஜேபி எதிர்ப்பு செல்லாம ஆயிரும். ஸோ
திமுக எதிர்ப்பு செல்லுபடி ஆகணும்னா திமுக ஸ்ட்ராங்கா இருக்கணும். இங்க திமுக வீக் ஆயிட்டாங்க. ஏன் எதிர்கட்சியா இருக்காங்க, பட் வீக் ஆயிருக்காங்க. வீழ்த்திடலான்ற ஒரு விஷயம் இடத்துக்கு வந்து அப்புறம் அந்த எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்கிறது 2 கட்சி இருக்காங்க. அதிமுகவும் இருக்காங்க, தாவேக்காவும் இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் என்ன அரசியல் எடுப்பாங்கன்றதுல சிக்கல் இருக்கு. 2வது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுக்கும் இங்க சிக்கல் இருக்கு. திமுகனால அதிமுக எதிர்த்து அரசியல் செய்யறது ஈஸி. நார்மலா என்ன பண்ணுவாங்க, அதிமுக பவர்ல இருக்கும்போது அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க. இப்ப அதிமுக வெளியில உட்காந்துருக்காங்க, பவர்ல தாவேக்கா இருக்காங்க. தாவேக்காவை எதிர்த்து திமுக அரசியல் பண்றது கஷ்டம். திமுகவுக்கு 60 வருஷம் பேகேஜ் இருக்கு. நீங்க அதிமுகவை டீல் பண்ற மாதிரி தாவேக்காவை டீல் பண்ண முடியாது. தாவேக்கா கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே நீங்க என்னன்னு சொல்லி அட்டாக் பண்ணுவீங்க? தாவேக்காவை ஊழல் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல போறீங்களா, குடும்ப அரசியல் இருக்குன்னு சொல்ல போறீங்களா? இதெல்லாம் பண்ணிடுவீங்கன்னு சொல்லலாம், ஆனா பண்ணிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப நீங்க அதெல்லாம் பண்ணிட்டீங்க, அங்கே உட்காருங்கன்றுவாங்க. ஓகே. ஸோ அதனால இப்ப திமுகவுக்கு அந்த சிக்கல் இருக்கு. இப்ப இந்த பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸ் இப்ப மாறிடுச்சு. டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு மாறிடுச்சு. ஒன்னு அதிமுக அவங்க இடத்த தக்க வைக்கணும். ஏன்னா அதிமுக செய்யற வேலையை வந்து இப்ப தாவேக்கா செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த டைம் அதிமுக வந்து உட்கார்ந்துருக்க வேண்டிய டைம் தாவேக்கா வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. அதிமுக பேசக்கூடிய அரசியலையும் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதிமுக அவங்க இடத்த தக்க வைக்கணும். அதிமுக தொண்டர்களும் வருத்தப்பட்ட மாதிரி தெரியல. ஓகே, ஆக்சுவலா வருத்தப்படணும்ல. நான் அவன் ஜெயிக்க வேண்டிய டைம்ல அவன் ஜெயிச்சிட்டான்னு வருத்தப்படணும்ல. அப்போ அவங்க ஷிஃப்ட் ஆயிடுவாங்கன்றீங்க. மேபி அவனுக்கு வருத்தம் தானே, சண்டையே போடுவான். அவன் இதை கம்ஃபர்டபிளா பாக்குறாங்க அப்படின்னா அப்போ தாவேக்கா இல்ல, ஹி இஸ் ஓகே வித் தாவேக்கா தான் சொல்றேன். ஆமா, ஏடிஎம்கே இல்ல பரவாயில்ல, நான் தாவேக்கா இருக்கு அப்படின்னு தான் பாக்குறாங்க. அப்ப தாவேக்காவை வீழ்த்தணும்ன்ற தேவை அவனுக்கு இல்லையே. ஏடிஎம்கே காரனுக்கு தாவேக்காவை வீழ்த்த வேண்டிய அவசியமே அவனுக்கு இல்ல. ஸோ ஏடிஎம்கேவுக்கு அந்த சிக்கல் இருக்கு. டிஎம்கேவை பொறுத்தளவுல தாவேக்காவை எதிர்த்து அரசியல் பண்றது டிஎம்கே கஷ்டம். ஒரு எதிர்கட்சியா அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ணிடலாம் ஈஸியா. அதிமுக காரங்களை கோமாளிகள் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றது அப்படிலாம் பண்ணாங்க. ஏன் அது டிவிகே காரங்க பத்தி தான் தற்கொலைன்றாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்க. மேபி அதை தப்பு பண்ணாங்கன்னா அதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் டெஃபினட்டா பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் டிவிகேவுக்கு அந்த பேகேஜ் இல்லை. டிவிகேவுக்கு கை இப்ப கிளீனா இருக்கு. அந்த இதுல நீ கையெழுத்து போட்ட, இதை நீ கொண்டு வந்த அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. நீட்டு கொண்டு வந்து நீயா நானா நீ தான் பண்ண முடியாது. நீதான் இல்லன்னா ரெண்டும் சண்டை போட்டுப்பாங்க. கரண்ட் பில் ஏன் கம்மி அதிகமாகுது அப்படின்னா உதயமின் திட்டத்துல நீங்க தான் கையெழுத்து போட்டீங்க, இல்ல நீங்க தான் கையெழுத்து போட்டு மாத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவரு அவங்க மேல பிளேம் போடுறது, அவங்க இவங்க மேல பிளேம் போடுறது, அவ்வளவுதான் இவங்க அரசியலே. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நிறைய டிவி டிபேட்ஸ்ல திமுக காரங்க அதிமுக எங்களை விட மோசம்ன்றது அவங்களோட பிரைமரி டிபேட்டா இருக்கும். அதிமுகவை பொறுத்தவரை திமுக எங்களை விட மோசம்ன்றது அவங்களோட டிபேட்டா இருக்கும். எது கரெக்ட்ன்றது டிபேட்டா இருக்காது, அது இங்க உடஞ்சு போயிடும். இப்ப தாவேக்கா வந்தாச்சுன்னா நீங்க அந்த பழைய ஸ்டைல டிபேட் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டா மறைமுகமா திமுகவும் அதிமுகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்களா, இவங்களை காலி பண்ணுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்களா, நமக்கு தெரியல. ஸோ அதனால பழைய பொலிட்டிக்கல் ஸ்டாட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆயிருச்சு, உடஞ்சிருச்சு, அந்த சமநிலை வீழ்ந்துருச்சு. இப்போ ஒரு புது ஃபேஸை நோக்கி இது மூவ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அந்த வகையில் இது பாசிட்டிவான விஷயம். அப்புறம் இன்னொன்று, பாஜக இதெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல. பாஜகவை பொறுத்தளவில் ஒரு ஆங்கிளில் பார்த்தா அவங்க பெரிய ஒரு எதிரியாக கருதக்கூடிய திமுக காலி ஆயிட்டாங்க. அந்த வகையில் சரி, அதிமுக காலி பண்ணா என்ன, தாவேக்கா காலி பண்ணா என்ன, காலி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஆனால் பாஜகவுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கு. தமிழ்நாட்டில் ஜெயிக்கணுன்ற எண்ணமும் இருக்கு. 29ல சீட்டு வரணும். ஆமா, 29ல சீட் வரணும், 31ல சீட் வந்தா பெட்டரு, நம்ம கட்சியை வளர்க்கணும். ஆனா நான் காலூன்னு நினைக்கிற இடத்துல நீ வந்து உட்கார்ந்துருக்க. ஏன் நான் வந்து உட்காரணும்னு கனவு கண்டு இருக்கிற இடத்துல நீ வந்து உட்கார்ந்துருக்க. ஸோ அப்போ தாவேக்கா திமுகவை வீழ்த்திட்டாங்கன்றதுக்காக தாவேக்காவை பாசிட்டிவா பார்ப்பாங்களா, தாவேக்காவோட சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு பார்ப்பாங்களா, இல்லைன்னா நான் வந்து உட்கார வேண்டிய இடத்துல நீ உட்கார்ந்துருக்க, அப்ப இது ஒரு சிக்கலா பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் பார்த்தோம்னா நம்ம இந்த 50 இயர்ஸா பேசிட்டு இருந்த அரசியல் இப்ப மாறிடுச்சு. ஓகே, தேங்க்ஸ் டு டிவிகே அன்ஃபார்ச்சுனேட்லி. டிஎம்கேல இருந்து மீண்டு வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த டவுன்ஃபால்ல இருந்து ஸ்டாலின் உட்பட நிறைய அமைச்சர்கள் தோல்வி. ஸோ இதுல இருந்து டிஎம்கே மீண்டு வந்துருவாங்க. ஆனா ஏடிஎம்கேவுக்கு இது ஒரு இருண்ட காலம் அப்படின்னு பார்க்கலாமா? இப்ப ஒரு இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா உங்களுக்குன்ற அரசியல் இருக்கணும். அரசியல்ல நிக்கிறதுக்கு இப்ப திமுக ஆக்சுவலா இங்க மோசமா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு இன்னொரு காரணமும் என்னன்னா, திமுக ஸ்ட்ராங்கா அரசியல் பண்ணணும்னா பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கணும். பாஜக பூச்சாண்டி செல்லுபடி ஆகணும்னா பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கணும். நெகட்டிவ் மட்டுமே வச்சு பண்ண முடியாது. ஆமா, பாஜகவை பார்த்தா மக்கள் பயப்படணும். அப்ப அவங்க இருக்கணும். ஆமா, இருக்கணும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். 24ல பாஜக வீக் ஆறாங்க.
பாஜக 24ல சொல்றேன். 24ல பாஜக மத்திய அளவுல இங்க அவங்க ஒரு 11% வாக்கு வாங்குறாங்க. பட் 24ல பாஜக இங்க இருக்கிற பாஜகவை பார்த்து மைனாரிட்டிஸ் பயப்படல. நேஷனல் லெவல் பாஜகவை பார்த்தா மைனாரிட்டிஸ் பயப்படுறாங்க. நேஷனல் லெவல் பாஜகவோட வளர்ச்சியோட ஒரு தொடர்ச்சி தான் இங்க பாஜக சீட்ஸ் வாங்குறது. இங்க இருக்கக்கூடிய லீடர்ஸோட பலத்திலலாம் பாஜக சீட்ஸ் வாங்கல. அது ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் தான். அண்ணாமலைலாம் நேஷனல் லெவல்ல பாஜக தோத்தா இங்கேயும் தோத்துருவாங்க. அண்ணாமலை ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் கொடுக்கும். அவ்வளவுதான். அவருக்கு ஒரு மாசம் இருக்கு, கூடுதல் அட்வான்டேஜ் கொடுக்கும். ஆனா சென்டர்ல பாஜக வீழ்றாங்க வச்சுக்கோங்க, இங்கேயும் விழுது. அங்க பலம் பெறும்போது அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனா தான் இங்க அவங்க வராங்க. எப்படி கோக் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டை பிடிச்சதுக்கு அப்புறம் மற்ற இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆகி வருது இல்லை, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதனால திமுக அரசியல் பண்ணணும்னா பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கும். பாஜக இப்போ கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. பாஜக வீக்கானது அதனால திமுகவுக்கு ஒரு பின்னடைவு அந்த எலெக்ஷன்ல. ஓகே, ஏன்னா நீங்க பாஜக காட்டி தான் பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கீங்க, அது சரியா எடுபடலை. அதே மாதிரி அதிமுகவும் தாவேக்காவும் 2 பேருமே இப்ப பார்த்தோம்னா ஒரே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே திமுக எதிர்ப்பு. திமுக 75 சீட்ஸ் தான். பெரிய ஒரு வீழ்ச்சியை திமுக சந்திச்சிருக்காங்க. இப்ப திமுக எதிர்ப்புன்ற இந்த அரசியலை வச்சுக்கிட்டு, அதுவும் குறிப்பா திமுக வீக்கா இருக்கும்போது, திமுக ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பரவாயில்ல, திமுக வீக்கா இருக்கும்போது அந்த அரசியலை வச்சு இந்த 2 பேரும் உயிர் வாழணும். தாவேக்காவுக்கு கம்ஃபர்டபுள், எனக்கு தாவேக்கா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிட்டாங்க, ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு எல்லாம் பார்ப்பாங்க. அதை அப்ப அதிமுக எப்படி சர்வே ஆகும், என்ன அரசியல் பண்ண போறாங்க? நம்பர்ஸை வச்சு பார்க்கும்போது அதிமுக பெரிய வீழ்ச்சி இல்லை, நான் ஏத்துக்கிறேன். நம்பர்ஸை வச்சு பார்க்கும்போது மேபி போனதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஓகே. ஆனா எதிர்கட்சியா கூட வர முடியல. எதிர்கட்சியா வர முடியல. 16ல 2வது தடவை வராங்க, 21ல எதிர்கட்சியா வராங்க, 26ல எதிர்கட்சியாக வர முடியல. அப்போ டவுன்ஃபால் தான். 1 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. 2வது அவங்க கையில் இருக்கக்கூடிய அரசியலை தக்க வச்சுக்கிறதுலயே அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. அந்த அரசியலை இன்னொருத்தர் இப்ப சூஸ் பண்ணிட்டாரு. ஏடிஎம்கே பிஜேபி அரசியல் பேசினாலும் எடுபடாது. இப்போ அவங்க டிஎம்கே எதிர்ப்பு அரசியல் தான் பேசணும். ஆனா அதுக்கான ஸ்பேஸ் இப்போ வேற ஆள் பிடிச்சிட்டாங்க. கரெக்ட். இப்போ தாவேக்காவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல. இப்போ கொஞ்சம் கட்சிகள் இந்த சைடு போவாங்க. இப்போ கூட்டணி கட்சிகள் போயிடுவாங்க. சில கூட்டணி கட்சிகள் அங்கே போவாங்க. போய் தான் ஆகணும்ல, பிகெஸ்ட் பார்ட்டி அவங்க தான். இல்லாட்டி அதிமுகவும் திமுகவும் சேரணும். அதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. நான் தியரிட்டிக்கலாக சொல்கிறேன், மேபி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். பட் தியரிட்டிக்கலாக ஆன் பேப்பர் ஒன்றும் அது நடக்கணும், இல்லை இது நடக்கணும். இது நடக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு 4 சிறிய கட்சிகளை அங்கே தூக்கி போட்டாச்சுன்னா. இப்போ பாருங்கள், இப்போ மெஜாரிட்டி இல்லை டிவிகேவுக்கு. மேபி சில கட்சிகள் டிஎம்கே உடைய கூட்டணி கட்சிகள் அல்லது ஏடிஎம்கே உடைய கூட்டணி கட்சிகள் சில போய் அங்கே கொடுத்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஒருவேளை காங்கிரஸோடைய ஆதரவோடு அங்கே ஒரு ஆட்சி நடக்குது, டிவிக்கு ஆட்சி நடக்குது அப்படின்னா இது பிஜேபி எப்படி பார்ப்பாங்க? இந்த காங்கிரஸோடைய தயவோடு விஜய் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு அப்படின்னா 29லையும் காங்கிரஸ் டிவிக்கே கூட்டணி இருக்கும், அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அப்போ இது பிஜேபி எப்படி பார்ப்பாங்க? இது உடைக்கணும் தான் நினைப்பாங்களா? எப்படி பார்ப்பீங்க? இப்போ இதில் 2 விஷயம் இருக்கு. இப்போ பாஜகவோட கூட போகலாம். பாஜக ஒன்றும் சீட்ஸ் பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி விஜய் அங்க போவாரு சக்தின்ட்டாரு. ஆமா, ஒண்ணு விஜய்க்கு ஒரு கம்ஃபர்டபுளான வெற்றி கிடைச்சிருக்கு, அதை போய் பாஜகவோட போய் சேர்ந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா நீங்க பாஜக எதிர்ப்பு பேசி இவ்வளவு தூரத்துக்கு ஓட்டு வாங்கியிருக்கீங்க, எதுக்கு ஒரு கெட்ட பேரை வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இப்போ அதை தாண்டி பார்த்தோம்னா காங்கிரஸுக்கும் பெரிய சீட்ஸ்ல நினைக்கிறேன். எவ்வளவு சீட்ல லீட் பண்றாங்க அவங்க? கிட்டத்தட்ட ஒரு 5 சீட்டு கிட்ட தான் வராங்க. 5 சீட் லீட் பண்றாங்களா? 28 போட்டிக்கிட்டாங்கல்ல, 5 லீட் பண்றாங்க. 5 தான், அந்த 5 ரேஞ்சில் தான் வராங்க, முன்னிலை அப்படி இப்படின்னு வராங்க. சரி, ஒரு 4 வராங்கன்னு 4 சீட்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். பட் மேபி காங்கிரஸை வந்து அவங்க ஒரு ஹோப்பா பார்க்கலாம். ஏன்னா இப்போ பாஜக வழியா சென்ட்ரல் ஒரு ஹோல்டு வந்து டிவிக்கே கிடைக்காது. ஆனா காங்கிரஸ் வழியா சென்ட்ரல் அவங்களுக்கு ஒரு ஹோல்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான் நேஷனல் லெவலில். ஏன்னா காங்கிரஸ் இப்போ போகிற போக்கு பார்த்தா நிறைய இடங்களில் அடிபொருளாக இருக்காங்க. கேரளாவில் அஃப்கோர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓவரால் நேஷனல் லெவலில் பார்க்க கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தாலுமே கூட காங்கிரஸோட சேர்றது தாவேக்காவுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ப்ளஸ் இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜகவோட சேர்ந்த ஒரு கட்சி ஜெயிச்சதே கிடையாது. ஸோ அதனால பாஜக கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் தாவேக்கா விரும்புவாங்க. மேபி அண்டர் கிரவுண்டில் ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வச்சுக்கலாம். அது எல்லா கட்சியும் வைப்பாங்க. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியோட மற்ற ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாமே ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருப்பாங்க. அது மேபி பண்ணலாம். ஆனால் ஓப்பன் பொலிட்டிக்ஸ்னு வரும்போது பிஜேபியை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுக்க தான் விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட்ல மேபி காங்கிரஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதை தாண்டி ரீஜனல் பார்ட்டிஸ் வேறையும் இருக்காங்க. அந்த பார்ட்டிஸையும் சேர்க்குறாங்கன்னா இப்போ திராவிட கட்சிகள் பண்ணக்கூடிய வேலையும் தாவேக்கா பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. அவங்கள சுற்றி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல வந்தேன். ஸோ அவங்களுக்கு இப்போ
சிறிய கட்சிகளை உள்ள கொண்டு வந்து அவங்க மடியில் உட்கார வைக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் இப்போ கிடச்சிருச்சு. இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஆமாம், இப்போ சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கலன்னா கொடுத்தானே ஆகணும். ஆனால் அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் மாநாட்டிலேயே, நீங்கள் வந்தீங்கன்னா அது கொடுப்போம் நாங்கள் அப்படின்ட்டாங்க அவங்க. ஆனால் அப்போது எந்த கட்சியும் போல, இப்போது போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குல்ல? ஆமாம், இப்போ சிறிய கட்சிகள் இப்ப சென்ஸ் பண்ணிட்டாங்க, நேத்தே சென்ஸ் பண்ணிட்டாங்க, சென்ஸ் பண்ணிட்டாங்க. வைகோ, திருமாவளவன், சிபிஎம், சிபிஐ எல்லாம் சொல்லிட்டாங்க நல்லா இருக்கியா மலை அப்படின்ற மாதிரி. அதனால ஸோ நேத்தே அவங்க சென்ஸ் பண்ணிட்டாங்க, நேத்தே முடிவு எடுத்திருப்பாங்க என்னென்ன கால்குலேஷன்ஸ்லாம் போடலாம், நமக்கு 4 சீட் வந்தால் என்ன பண்ணலாம், 3 வந்தால் என்ன பண்ணலாம், 2 வந்தால் என்ன பண்ணலாம்னு எல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு இன்னும் விஜய்க்கு ஒன்றும் சிக்கல் இருக்குன்னு தோணலங்க. 106 சீட் காட்டுறாங்க இப்போ. ஓகே, என்ன இப்போ என்ன இன்னும் எத்தனை சீட் வேணும்? இன்னும் 118 ஒரு 12 சீட் வேணும். 12 சீட்டு தான். ஒரு சிறிய கட்சிகள் வந்து உட்கார்ந்து போகிறாங்க. தேர்ட் பிகஸ்ட் பார்ட்டி வந்து அதிமுக. ஓகே, 4th பிகஸ்ட் பார்ட்டி யாராக இருப்பாங்க? அதுதான் சேலஞ்ச். 4th, 5th இந்த 2-3 பேரை சேர்க்கணும். ஆனால் மற்ற கட்சிகள் ரொம்ப சிறிய கட்சிகளாக இருக்காங்க. அதிகப்படியான இடத்துல போட்டிட்டது காங்கிரஸ் 28 தொகுதியில் போட்டிட்டாங்க. ஆனால் பிஜேபி போட்டிட்டாங்க. ஆனால் அவங்க முன்னிலையும் பார்த்தீங்கன்னா 5 தொகுதியில் தான் முன்னிலையில் இருக்காங்க. அதே மாதிரி ஆன் பேப்பர் நம்ம பார்த்தோம்னா ஏடிஎம்கேவும் தாவேக்காவோட கூட்டணி வைக்கலாம். ஆனால் அப்படி வச்சாச்சுன்னா ஏடிஎம்கே தாவேக்காவோட ஜூனியர் பார்ட்னராக மாறிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜூனியர் ஆகிடுவார். ஆமாம், உங்களோட அதிகாரத்தை ஏற்று நான் உங்களோட வந்து சேர்ந்துக்கிறேங்க. அப்போ அந்த இடத்த விட்டு கொடுத்த மாதிரி ஆயிரும். அதிமுகவோட அந்த நாங்கள் தான் ஒரு பெரிய சக்தி அப்படின்ற இடத்த விட்டு கொடுத்த மாதிரி ஆயிரும். எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிமுகவோட தாவேக்கா சேர்ந்திருந்தா அதிமுகவோட ஜூனியர் பார்ட்னரா தாவேக்கா மாறி இருக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி, அது இப்போ அதிமுகவுக்கு நடக்கும். அந்த இடத்துல இப்போ தாவேக்கா இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ போய் சேர்ந்தீங்கன்னா அவங்களோட ஜூனியர் பார்ட்னராக மாறிடுவீங்க. பட் அதை இபிஎஸ் விரும்ப மாட்டாருன்னு நினைக்கிறேன். தனியாக நின்று கட்சியை நம்ம வளர்த்துக்கலாம், திரும்ப நமக்கு வாய்ப்பு இருக்கு, வளர்த்துக்கலான்னு. கஷ்டம்தான், ஆனால் அந்த நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பவர்ல விளையாடுற ஒரு கட்சி போய் தாவேக்காவோட ஜூனியர் பார்ட்னராக போய் சேர்றதை விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஓஎஸ் மணியன் பேசினார்ல, அவர் பேசுறத வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. ஸோ அதனால இது ஏடிஎம்கேவுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும், திமுகவுக்கும் சேலஞ்சிங்காக இருக்கும். திமுக ஃபர்ஸ்ட் டைமா ஏடிஎம்கே அல்லாத இன்னொரு கட்சி எதிர்த்து அரசியல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல காங்கிரஸ் எதிர்த்து அரசியல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இல்லை ஏடிஎம்கே. இன்னைக்கு புதுசா இன்னொரு கட்சி எதிர்த்து அரசியல் பண்றாங்க. ஓகே, ஆனால் கன்ஃபார்மா டிவிகே ரெஜிம் தான், இல்லாட்டி அதிமுக திமுக அலைன்ஸ் வைக்கணும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ டிவிகே ரெஜிம் தான். டிவிகே ரெஜிம் தான். ஓகே, நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.